நம்ம வந்து 2 நாள் வந்து குயின்ஸ்டவுனில் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து மணப்பூரி அப்படின்ற ஒரு ஊருக்கு கிளம்பிட்டோம். அங்கே தான் நம்ம இன்னும் 2 நாள் தங்க போகிறோம். பாருங்கள், போகிற வழியெல்லாம் இப்படி தான், இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம கேமராவை உள்ளெல்லாம் வைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அழகு. இப்போது இங்கே வந்து நியூசிலாந்தில் மனுஷங்களை விட இந்த ஆடு மாடு மான் வளர்க்குறாங்க பாருங்கள், எவ்வளோ மான் இருக்குது பாருங்கள். ஸோ மான் வந்து மான் கறிக்காக இங்கே வளர்க்குறாங்க. ஸோ மான் வந்து எவ்வளோ மான் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இதுதான் நம்மளோட மணப்பூரி இருந்து நம்மளோட வியூ, இது ரூமில் இருந்து வியூ இது பாருங்கள். இந்த லேக்கு தான் லேக் மணப்பூரி. இது அவ்வளோ அழகு அது. அன்றைக்கி எல்லாம் மானம் மூடிக்கிட்டு ஒரு மாதிரி மேகமூட்டத்தோடு தான் இருந்தது. குயின்ஸ்டவுனில் அடித்த வெயிலுக்கு வந்து இது அவ்வளோ நல்லா சில்லு சில்லு சில்லுன்னு ரொம்ப சூப்பராக இருந்தது. சில்லுன்னு நல்லா இருந்தது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி பாருங்களேன், ஒரு குப்பை ஒரு தழை கூட இல்லை, எங்கே போனாலும் அப்படி தான் இருக்குது அது. இது வந்து லேக் மணப்பூரியிலேருந்து டவுட்ஃபுல் சவுண்டு போகிறதுக்கு போட் எடுக்கிற இடம் இது. இங்கேருந்து நம்மளை போட்டில் ஒரு சின்ன ஒரு மலைக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே மலையில் வந்து 1 ஹவர் வந்து பஸ்ஸில் போகணும். அதுக்கப்புறம் வந்து போட்டில் கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து அது பண்ணலை. மில்ஃபர்ட் சவுண்டு தான் நம்ம போகிறோம். அடுத்த நாள் காலையில் மில்ஃபர்ட் சவுண்டு கிளம்பிட்டோம். இதுக்கு வந்து நம்ம காரில் போகலாம், அப்படி இல்லைன்னா பஸ்ஸு வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு பஸ்ஸில் போகலாம், இல்லை பிளேனில் போகலாம். அது எது வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து காரில் தான் கிளம்புனோம் அன்றைக்கி காலையில். கிளம்பி பாருங்கள், அன்றைக்கும் வந்து மேகமூட்டத்தோடு தான் இருந்தது. போகிற வழியெல்லாம் இப்படி தான் மலையும் ஆறும் வந்து எங்கே பார்த்திங்கனாலும். ஆனால் சலிப்பே தட்டுறதில்ல அது பார்க்குறதுக்கு. அது ஏன்னா ஒரு மலையும் ஒரு நிறத்தில் இருக்குது, அந்த ஆறு ஒரு நிறத்தில் இருக்குது. ஸோ அதனால் வந்து லேக்கும் கலரும் இது காம்ப்ளிமெண்ட் பண்ணுது ஒன்றுக்கு ஒன்று. இங்கே பாருங்கள், இது வந்து போகிற வழியில் எக்லிங்டன் வேலி அப்படின்ற ஒரு இடம் இது. இதில் தான் வந்து லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் படம் வந்து ஷூட் பண்ணதாக சொல்கிறாங்க. இந்த இங்கே வந்து லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்க்கு வந்து ஒரு டூரே இருக்குது, நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க பாருங்கள். அங்கேருந்து இந்த இந்த வேலி வந்து கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் இப்படி தான் இருக்குது. புல் மஞ்சள் கலரில், அந்த மரத்துக்கும் அதுக்கும் அது கலரை பாருங்கள். இது இப்படி தான் இருக்குது. மலை, லேக்கு, இந்த மாதிரி வேலி. ஆனால் ஒன்றும் வந்து வேறு நிறத்தில் இருக்கிறதுனால அது நம்மளுக்கு வந்து அந்த ஒரே மலையாக பார்க்குறோன்ற ஒரு சலிப்பே இருக்கிறதில்ல. மழையும் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து கீன்ற ஒரு பேர்டு, இது நியூசிலாந்தோட பேர்டு. இது நான் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னான்னு தெரில. ஸ்பெல்லிங் வந்து KEA. ஸோ இது அவ்வளோ அழகாக இருந்தது, அவ்வளோ சத்தம் போட்டுக்கிட்டு அது நல்லா இருந்தது அந்த பறவை. அங்கே இது நிறைய இருந்தது அங்கே. ஸோ இது பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா பாருங்கள், மழை எப்படி ஊற்றுது. மழை இதுதான். எங்கே போனீங்கனாலும் மழை தான், மழையும் பெஞ்சிட்டு இருந்தது. பார்க்க அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. இது வந்து லேக் கன் அப்படின்ற ஒரு இடம். இது போகிற வழியில் இது நீங்கள் குயின்ஸ்டவுனில் வர மாதிரி இருந்ததுன்னா 4 மணி நேரம்னு சொல்லும் கூகுள் மேப்ஸு. ஆனால் நம்ம 4 மணி நேரத்துலலாம் போய் சேர முடியாது. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட இடம் நிறுத்தி நிறுத்தி போகிற மாதிரி இருக்கும். ஸோ 6லேருந்து 7 மணி நேரம் ஆகிடும். இது வந்து அங்கே ஒரு மலை வழியாக குடஞ்சி ஒரு சுரங்கம் மாதிரி இருக்குது. இது 1 கிலோமீட்டர் அந்த சுரங்கத்தில் போகும். அது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் திகிலாக இருந்தது அது போகிறதுக்கு. என்ன பார்த்திங்கன்னா வந்து மழை பெஞ்சிச்சின்னா இந்த இடத்துல 1 மீட்டர் வரைக்கும் மழை பெய்யுமா. அப்படி பெஞ்சதுன்னா 1 மீட்டர் மழையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அது நம்ம இதில் பார்த்தே இருக்க மாட்டோம். அந்த மழையெல்லாம் வந்ததுன்னா இந்த பிரிட்ஜை மூடிடுவாங்களாம். ஏன்னா ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை மூடிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம போனோன்னா மழையெல்லாம் இல்லாமல் அழகாக திரும்பி வரணும். அது ஒரு இது இருக்குது இதில். ஸோ இது பாருங்க, எவ்வளோ இது வரைக்கும் மலை ஏறணும். இதுக்கப்புறம் மலை இறங்குவோம். நம்ம மலை இறங்குறதும் வந்து அது ஒரு அழகு இருந்தது. இந்த ஊரில் வந்து இந்த ஏர்பின் பென்ஸுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து பஞ்சமே இருக்காது. நீங்கள் எந்த ரோடு எடுத்தீங்கன்னாலும்
மலை மேலே ஏறுவோம், இல்லை இறங்குவோம். அப்படி தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே. இந்த மாதிரி வந்து பெண்டு பெண்டாக தான் போகும். அதே மாதிரி ரோடெல்லாம் வந்து 99% வந்து 2 லேன்ஸ் தான் இருக்குது. 2 லேன் தான். போகிறதுக்கு ஒரு லேன், வர்றதுக்கு ஒரு லேன் தான் இருக்குது. பட் ரொம்ப டிராஃபிக் இல்லாததுனால, கூட்டம் இல்லாததுனால நம்மளுக்கு அது ஒரு பிரச்சனையாக தெரியல. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து தான் நம்ம மில்ஃபர்ட் சவுண்டு அந்த போட்டு எடுக்கிற இடம். இப்போ போட்டில் ஏறிட்டோம் நம்ம. இங்கேருந்து தான் நம்மளோட பயணம் ஆரம்பிக்கும். நான் இது வந்து எப்படி இருக்குது பாருங்கள், காற்று ஜில்லு 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 ஜில்லுன்னு அந்த பள்ளத்தாக்கில் வந்து அப்படி ஆளை தூக்கிடுது. அந்த அளவுக்கு காற்று இருந்துச்சு அது. இதுதான் இந்த வழி. இது வந்து இந்த இதில் வந்து ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் நம்மளை இதில் போட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. இது வந்து டாஸ்மன் சீயோட ஒரு பகுதியாக தான் வருது. இந்த இது வந்து போகும்போது பாருங்கள், அங்கே ஒரு அருவி தெரியுது இல்லையா, திரும்பி அந்த வழியாக தான் வருவோம். இது படத்தை இப்போ பார்க்கும்போது எவ்வளோ சின்னதாக தெரியுது. அது கிட்ட போய் பார்ப்போம். அப்போ தான் அதோட உயரம் வந்து நம்மளை மிரட்டும் பாருங்கள். ஸோ இதுதான் அங்கே வந்து நம்ம கேமராவை பிடிக்க கூட முடியல. அவ்வளோ காற்று. அது என்ன இது வச்சுருந்தாலும் காற்று அவ்வளோ இதுவாக அடித்தது. இப்போ வந்து நம்மளோட போட்டு வந்து இந்த பள்ளத்தாக்கில் போகும்போது அவ்வளோ அமைதியாக அலை இல்லாமல் அப்படியே தாளாட்டிக்கிட்டு போச்சு. இது வந்து திறந்த வெளிக்கு போகும்போது பாருங்களேன், அதோட ஆட்டம் அந்த அலையில் வந்து பயங்கரமாக ஆடிச்சு அது. ரொம்ப இதுவாக இருந்தது பாருங்க. இப்போ எவ்வளோ அமைதியாக போகுது, ஒரு இது இல்லாமல் போகுது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் போனால் நம்மளோட அந்த இதெல்லாம் மழையெல்லாம் முடிஞ்சிடுது. இப்போ பாருங்கள், அலை பாருங்கள் அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்தது. போட் வந்து பயங்கரமாக ஆடிச்சு. இந்த இடத்துல மலையெல்லாம் முடிஞ்சிடுது. இப்போ கடல் பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம டாஸ்மன் சீ கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். அவ்வளோ ஆட்டம் இருந்தது அது. அவ்வளோதான். இந்த திறந்த வெளி வந்த உடனே அவங்க போட்டு திருப்பிடுறாங்க. இவ்வளோ தூரம்தான் வரைக்கும் வருவோம் நம்ம. வந்துட்டு இப்போ திரும்பி வந்து போயிடுவோம். போகிற வழியில் தான் அந்த அருவி கிட்ட போவோம் நம்ம. இந்த நிறம் பாருங்களேன், இந்த டாஸ்மன் சீ வந்து மரகத பச்சைன்னு சொல்கிறோம்ல, அந்த பச்சை கலரில் இருந்தது. இந்த கிரானைட் மலைக்கும் அந்த பச்சை கலருக்கும் அவ்வளோ இதுவாக இருந்தது. சீல்ஸ் இருந்தது அங்கே போகிற வழியில். டால்ஃபின்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, பட் நாங்கள் பார்க்கல. இதுதான் அந்த அருவி பாருங்கள், எவ்வளோ உயரத்துலேருந்து கொட்டுது அது. அப்போ ஒரு 10 நாளாக ரொம்ப மழை இல்லாததுனால அந்த அருவியில் அவ்வளவா தண்ணி இல்லை. இல்லைன்னா வந்து காட்டாறு மாதிரி கொட்டும் அப்படின்னாங்க அது. நாங்கள் போனப்போ அன்றைக்கி தான் கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஒரு 10 நாள் வெயில் அடிச்சுட்டு மழை அன்றைக்கி தான் பெய்ய ஆரம்பிச்சது. அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நம்ம போட்டு அந்த பயணம் முடிஞ்சு நம்ம திரும்பி வரும்போது சில இடம்லாம் நாங்கள் போகும்போது பார்க்கல. அதெல்லாம் வந்து மழை பெஞ்சதுனால நிற்காம வந்துட்டோம். இது வந்து வரும்போது நம்ம மிஸ் பண்ண இடங்கள்லாம் இது. வேலை பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வரும்போது நிறைய இடம் இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அதனால 4 மணி நேரன்றதை நம்பி வந்துடாதீங்க. கிட்டத்தட்ட 6லேருந்து 7 மணி நேரம் ஆகும் இது வர்றதுக்கு அந்த இடத்துக்கு. பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம்லாம். அவ்வளோதான், நம்மளோட மில்ஃபர்ட் சவுண்டோட பயணம் இதோட முடியுது. வேறு ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.